கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் ஒரு அற்புதமான காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, ஓ மைட்டி காட், மோசே சொன்னது போலவே கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார், உங்களுக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லுகிற அளவிலே நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனால் முன்குறிக்கப்பட்ட, தேவனால் தேவனுக்கென்று நியமிக்கப்பட்ட அவருடைய சொந்த ஜனமாய், பரிசுத்த ஜாதியாய், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் இருக்கிறீர்கள். இன்னும் நீங்கள் அந்தகார இருளில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டு ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதலினால் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட இந்த அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை ஜப வேளைகளிலே நீங்கள் எதிர்பார்க்க வேண்டியதெல்லாம் மகா பெரிய அற்புதங்களை எதிர்பார்க்க வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் மகா பெரிய அற்புதங்கள் நடக்கும். அவர் நாமம் அதிசயம் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் அவர் நாமம் அதிசயம். அவர் உங்களோடு இருக்கும் பொழுது உங்கள் காரியங்கள் எல்லாம் அதிசயமும் அற்புதமுமாய் நடக்கும். அது என்னையா போல் ஃபுல்லா அதிசயமும் அற்புதமும் நடக்கும்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை என் அன்பு சகோதர சகோதரிகளே, நடக்காது என்று கைவிடப்பட்ட, முடியவே முடியாது, சாத்தியமே சாத்தியமில்லை, இது எல்லாம் நடப்பதற்கு எந்த அறிகுறியும் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிற காரியங்களிலே, இவைகளெல்லாம் யாரும் செய்ய முடியாது என்று நினைத்து கொண்டிருக்கிற காரியங்களிலே உங்களுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அநேகர் நாம் அது போன்ற சூழ்நிலைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஐயா, ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடக்காவிட்டால் என் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வராது. ஒரு ஆச்சரியமும் அதிசயமான காரியங்கள் ஏதாவது நடக்காவிட்டால் எனக்கு இருக்கிற கடன்களும் கஷ்டங்களும் தீர்வது சாத்தியமே இல்லை என்று சொல்லுகிறவர்களை பார்க்கிறோம். என் கணவன் திருந்த வேண்டுமானால், அல்லது என்னுடைய மனைவி அல்லது என் குடும்ப வாழ்க்கை, என் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வர வேண்டுமானால் ஆச்சரியமும் அதிசயமுமான ஒரு காரியம் நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த காரியத்திலே நாங்கள் வெற்றி பெற முடியும், மாற்றம் வரும் என்று நம்புகிறவர்களும் அந்த சூழ்நிலைகளிலே வாழுகிறவர்களும் நாம் அநேகர் இருக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாக கவனித்து பாருங்கள். ஐயா, இப்படியாய் நாங்கள் ஒரு புது வீடு கட்டுவதற்கு எங்களுக்கு சாத்தியமே இல்லை. எல்லோரையும் போல எங்களுக்கு ஒரு வீடு கிடைக்காதா? அல்லது என் மகனுக்கு திருமணம், மகளுக்கு திருமணம், அல்லது எங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம், ஒரு மறுமலர்ச்சி வரும்படியாய், அல்லது நாங்கள் தொடங்க வேண்டும் என்று இருக்கிற ஒரு தொழிலை தொடங்குவதற்கு எப்படி தொடங்குவோம்? காலகாலமாய் காத்திருக்கிறோமே. இது போன்ற பிரச்சனைகளிலிருந்து எப்பொழுது விடுதலை அடைவோம்? இதற்காகவே காத்திருக்கிறோம். காரியம் ஒன்றும் நடந்தபாடில்லை என்று நினைக்கிறவர்களும் இருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, அநேகர் இன்று சோர்ந்து தொலைந்து போன ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறதை நாம் அருகாமையிலே அநேகரை பார்க்க முடியும். நிச்சயமாய் நன்றாக கவனியுங்கள். சில காரியங்களிலே இனி இது நடப்பது போல் தெரியவில்லை என்று தேவ பிள்ளைகளும் நாம் நினைக்கிறோம். அதுபோன்ற, ஏன்னா சூழ்நிலைகள் அதுபோன்று இருக்கிறது. சாத்தியமே இல்லாதது போல, நடக்கவே முடியாதது போன்ற சூழ்நிலைகள் நம்மை சுற்றி இருக்கிறது. இவைகளில் எல்லாம் அநேகமாய் பிசாசின் தந்திரங்களும் இருக்கும். பிசாசின் தந்திரங்கள் இப்படியாய் நம்மை பலகீனப்படுத்துகிற, விசுவாசத்திலே பலகீனப்படுத்தி சோர்வடைய செய்து, இப்படியெல்லாம் நடக்காது, அப்படியெல்லாம் நடக்காது, இதுவெல்லாம் நடப்பது போல் தெரியவில்லை, அதுவெல்லாம் நடப்பது போல் தெரியவில்லை என்ற எண்ணங்களிலே நம்மை கொண்டு வந்து, அதாவது மனத்தாழ்விலும், அதாவது டிப்ரெஷன்ல அல்லது சோர்வுல அல்லது விசுவாச குறைவிலே நம்மை அகப்பட வைக்கிற கண்ணிகளை போடுகிற ஒரு தந்திரவாதி பிசாசு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் தேவ சமூகத்தில் வருகிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நீங்கள் நம்ப வேண்டும். சங்கீதக்காரன் சொன்னது போலவே, நீங்கள் சங்கீதம் 119:47 அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன். ஏன் சத்தமிடுறான் சார்? சூழ்நிலைகள் அப்படி. சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறேன். ஐயா, உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே நான் என் கண்கள்
கண்களும் விழித்துக் கொள்ளும். ஏன்? கர்த்தர் அதிகாலையிலே தேடுகிறவர்களுக்கு நன்மை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் அதிகாலையில் அவரை தேடுகிற பிள்ளைகளை அவர் நிச்சயமாய் அவர் ஆதரிக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் நிச்சயமாய் இன்னுமாக சங்கீதம் 143:8 சொல்லப்பட்டிருக்கிறது, அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன். உம்முடைய வார்த்தைகள் மூலமாக என்னோடு பேசும் ஆண்டவரே. நான் இந்த காரியத்தை குறித்து என்ன முடிவு எடுக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், என் காரியங்கள் எல்லாம் நடப்பது போல் இல்லாத பல்வேறு சூழ்நிலைகளிலும் சிக்கல்களிலும் சிரமங்களிலும் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறோமே, என்ன செய்யலாம்? அதிகாலையில் ஐயா உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மையே நம்பி இருக்கிறேன். என் தெய்வமே, நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் என்று தேவ சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் நிச்சயமாய், அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும். நீங்கள் அது போலவே பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, நீதிமொழிகள் 8:17 இப்படியாக சொல்லுகிறார், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். ஐயா, என்னை கர்த்தரே அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்லுகிறார், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். நீ ஆபத்தில் இருக்கிறீர்களோ, சிக்கலில், தேவையில் அல்லது உபத்திரவத்தில் அல்லது பாடுகளில் இருக்கிறீர்களோ, ஆனால் அதிகாலையில் தேவனை தேடுகிறீர்களோ, அல்லது தேவனுடைய பிள்ளைகள் என்ற நாமத்தை பெற்றவர்களாக இருக்கிறீர்களோ, அல்லது புறஜாதிகளோ, காரியம் அல்ல. ஆனால் இங்கே கர்த்தர் ஒரு கண்டிஷன் சொல்றாரு, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், எல்லாரையும் அல்ல. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டார், தன் சொந்த ஜீவனை கொடுத்தார். ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தையே சொல்கிறது, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஓ குளோரி! எத்தனை மகத்துவமான காரியம் பாருங்கள். அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை சிநேகிக்கிறவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை தேடுவார்கள். அவர்கள் என்னை சிநேகிக்கிறவர்கள், ஓ அவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஓ, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை தேடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் அதிகாலையில் தேவ சமூகத்திலே வந்திருக்கிறீர்கள். நீங்கள் அவரை சிநேகிக்கிறீர்கள், அவர் மீது அன்பும் பாசமுமாய் அவரை உயர்த்தவும் ஆராதிக்கவும் அவருடைய சமூகத்திலே பயபக்தியோடு காத்திருக்கவும் வந்திருக்கிறீர்களே, அவர் உங்களை சிநேகிக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். சீயோன் குமாரத்தியே, ராஜா உன் அழகில் பிரியப்படுகிறார் என்பதை நீ ஒரு நாளும் மறந்து விடாதே. என் அன்பு சகோதரனே சகோதரியே, ராஜா உங்கள் அழகிலே பிரியப்படுகிறார். அது என்னையா எங்க அழகுல பிரியப்படுகிறார்? வேதம் சொல்லுகிறது, உன் தகப்பன் வீட்டை விட்டு வெளியேறு, உன் தகப்பன் வீட்டையும் உன் தேசத்தையும் விட்டு வெளியேறு. கர்த்தர் ராஜா உன் அழகில் பிரியப்படுகிறார். ஓ மைட்டி காட்! நீங்க என்ன பூர்வமான சிந்தனைகள், பழைய எண்ணங்கள், பலகீனமான யோசனைகள், அவிசுவாசமான காரியங்கள், ஓ நடக்குமோ நடக்காதோ என்ற சந்தேகங்கள், இன்னும் பல்வேறு இதுவெல்லாம் எங்க நடக்க போகிறது என்ற எண்ணங்கள், சோர்வுகள், அசதிகள், பயங்கள், இந்த எல்லா அவிசுவாசமான காரியங்களையும் விட்டுவிட்டு தேவ சமூகத்திலே பிரியமோடு வந்து காத்திருக்கிற, ஐயா அவரிலே பிரியப்படுகிற பிள்ளைகளாய் வந்து காத்திருக்கிற உங்கள் மீதிலே அவர் நிச்சயமாய் பிரியமாய் இருக்கிறார் என்பதிலே மாற்றமே இல்லை. ஆதலினால் அவர் சமூகத்தில் வந்தீங்கன்னா அவரை கண்டடைவீர்கள் அதிகாலையிலே என்று கர்த்தரே சொல்லுகிறாரே. ஆதலினால் நீங்கள் அவரை கண்டடைய முடியும். அவரை கண்டடையும் பொழுது அவர் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் செய்வார் என்று நம்புங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு இருக்கிறவைகளை குறித்து நீங்கள் யோசித்து பலகீனப்பட்டு போகாதபடி கர்த்தரை தேடுகிற நான், ஓ நிச்சயமாய் கர்த்தர் எனக்கு புதிய காரியத்தை செய்ய முடியும். ஐயா, கர்த்தரே சொல்லுகிறது போலவே ஏசாயா 43:19 சொல்லப்பட்டிருக்கிறபடியே, நான் இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா என் பிள்ளைகளே? ஓ மைட்டி காட், அதை அறியீர்களா? நீங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய், ஒருவேளை சொப்பனங்கள் மூலமாய், கர்த்தர் உங்களோடு தேவ மனிதர்கள் மூலமாய் பேசுகிற ஒவ்வொரு தேவ வார்த்தையும் உங்களுக்கு என்று நம்புங்கள். உங்களுடைய காரியங்களிலே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டு பண்ணும்படியாய் கர்த்தரே உங்களோடு பேசுகிறார்.
காலைதோறும் உம்முடைய கிருபை புதிதாய் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி என் அன்பு சகோதர சகோதரிகளே, அதிகாலையில் கர்த்தர் சொல்ல முடியும், I will do a new thing. நான் இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், அதை நீங்கள் அறியீர்களா? மக்களே, நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டு பண்ணுகிற அற்புதங்களின் தேவன். ஓ மைட்டி காட், ஹல்லேலூயா. வனாந்திரத்திலே வழியையும், வழியே இல்லாத பகுதிகளிலே கர்த்தர் உங்களுக்கு வழியை, வாய்க்கால்களை வெட்ட முடியும். வழியே இல்லாத இடங்களிலே உங்களுக்கு வழியை உண்டு பண்ண முடியும். உங்களுக்காய் வெங்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறிக்க முடியும். மாத்திரமல்ல, அந்த ஹாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் போன்ற, ஒளிப்பிடத்திலே இருக்கிற புதையல்கள் போன்ற மகிமையும் அற்புதமும் அதிசயமுமான காரியங்களை கர்த்தர் செய்ய முடியும். அவர் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் செய்கிற அற்புதங்களின் தேவன் என்பதை மறந்து விடாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எதை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஐயா, உங்கள் மகனுடைய வாழ்க்கையிலே என்ன காரியத்தை எதிர்பார்த்து நீங்கள் இன்று காத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தை செய்வது அவருக்கு லேசான காரியம். அன்பு தேவ பிள்ளைகளே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலம் இல்லாதவனுக்காகிலும் உதவிகள் செய்கிறது என் தேவனாகிய கர்த்தருக்கு லேசான காரியம் என்பதை நீங்கள் மறந்துவிடவே கூடாது. ஓ மைட்டி காட், எல்லாம் இருக்குது ஐயா, எல்லாம் வசதியா இருக்கிறது, எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது என்கிற இடத்திலே ஒரு அற்புதம் என்ன வேண்டி கிடக்கிறது? அருமையான தேவ பிள்ளைகளே, முடியாது என்று சொல்லுகிற, நம்பவே முடியாத சூழ்நிலைகளிலே இந்த குடும்பத்திற்கு இனி வழியே இல்லை, இனி இந்த மகளுக்கு, இந்த மகனுக்கு எந்த வழியும் இருப்பது போல் தெரியவில்லை, எல்லாவற்றையும் இழந்தவனாய் நின்று கொண்டிருக்கிறான். ஐயா, ஓடினான் வாழ்க்கையின் ஒரு ஓரத்திற்கே, மரணத்தின் விளிம்பு வரைக்கும் ஓடிவிட்டான். மரணத்திற்கும் அவனுக்கும் அல்லது தோல்விக்கும் அவனுக்கும் என் பிள்ளைக்கும் ஒரு அடி தூரம்தான் இருக்கிறது என்று சொல்லுகிற சூழ்நிலையில் இருந்தாலும், மரண பள்ளத்தாக்கில், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று நீங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் பயப்படவும் மாட்டீர்கள். கர்த்தர் உங்கள் அருகாமையில் வந்து விடுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் அருகாமையில், அவருடைய அனுசரணை, அவருடைய ஆதரவு, அவருடைய உங்களை பாதுகாக்கிற பாதுகாப்பு உங்களை சூழ வந்துவிடும் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஆதலினால் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தாலும் நாங்கள் பயப்படோம், திட நம்பிக்கையா இருப்போம். கர்த்தர் எங்களுக்காய் ஒரு அற்புதத்தை செய்வார். என் மகனுக்காக, என் மகளுக்காக, என் குடும்ப வாழ்க்கைக்காக, அல்லது என் குடும்ப வாழ்க்கையிலே ஒரு வெற்றி திருப்பு முனைக்காக, எங்களுக்கு ஒரு நல்ல கான்ட்ராக்ட் கிடைப்பதற்காக, ஒரு நல்ல உத்தியோகம் கிடைப்பதற்காக, எங்கள் வாழ்க்கையை நடத்துவதற்கு ஒரு நல்ல தேவ சகாயம், தேவனுடைய அனுக்கிரகம் வந்து சேர்வதற்காக, ஒரு நல்ல தொடர்புகளை, நல்ல மனிதர்களை, உதவி செய்கிறவர்களை அல்லது ஆதரவு செய்கிறவர்களை கர்த்தரே ஏற்படுத்துவார் என்று நம்புங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. அந்த பழைய எண்ணங்களை தள்ளிவிடுங்கள். 2 கொரிந்தியர் 5:17 சொல்லப்பட்டிருக்கிறபடி கர்த்தருக்குள்ளே இருக்கிறவன், கர்த்தருடைய பிள்ளையாய் இருக்கிறவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எப்படி சார் ஆகும்? எவ்வளவு பணம் கொடுத்து ஆகும்? எவ்வளவு முயற்சி பண்ண ஆகும்? எவ்வளவு செலவு பண்ண ஆகும்? எத்தனை பாடுபட்டால் ஆகும்? கர்த்தருக்குள்ளே வாருங்கள், கர்த்தருடைய சமூகத்திலே வாருங்கள், கர்த்தரை நம்புங்கள். நிச்சயமாய் அவர் உங்கள் வாழ்க்கையை ஆச்சரியமும் அதிசயமுமான மாற்றங்களை கொண்டு வருவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. நீங்கள் புதிய சிருஷ்டியாய் இருப்பதோடு தேவனுடைய ஜனமாய் இருக்கிறீர்கள், தேவனுடைய சொந்த ஜனமாய் இருக்கிறீர்கள். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாகிவிடும். அருமையான தேவ பிள்ளைகளே, எல்லாம் புதிதாகிவிடும். அதை நம்புங்கள், அதை விசுவாச கண்களினால் பாருங்கள். நாளை உங்கள் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள், எத்தனை வசதியாக இருப்பார்கள், கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை எப்படி மேன்மைப்படுத்துவார், எல்லாவற்றையும் உங்கள் விசுவாச கண்களினால் நீங்கள் பார்க்க வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, மைட்டி காட். ஜனங்கள் எல்லாம் சொன்னார்கள், 1000 1000 1000 லட்சக்கணக்கான
ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சொன்னார்கள், ஓ தப்பிப்பதற்கு வழியே இல்லை, இந்த சிவந்த சமுத்திரத்திலும் ஓ பார்வோனுடைய பலத்த சேனையும் நமக்கு அடைபட்டிருக்கிற நம்மை அடைத்துக் கொண்டிருக்கிற இந்த பூமியும் நம்மை நாசமாக்கிவிடும், நாம் அழிந்து போவதை தவிர வேறே வழியே இல்லை என்று ஜனங்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் தேவ மனிதனாகிய மோசேயோ, எப்பக்கத்திலும் நெருக்கமாய் இருந்தாலும் சரி, எல்லா மனிதரும் எங்களை கைவிட்டாலும் சரி, இத்தனை வருடமாய் நாங்கள் உழைத்து சம்பாதித்து போட்ட இந்த மனிதர்கள் எல்லாம், இந்த அரசும் என்னோடு இருப்பவர்களும் இருந்தவர்களும் எங்களை கைவிட்டாலும் சரி, எல்லோரும் நன்றி கெட்டவர்களாய் எங்களை நற்றாட்டில் விட்டவர்களாய் போனாலும் சரி, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி என்னை அனுப்பின தேவன், இருக்கிறேன் என்ற சூழ்நிலைகள் இருந்தாலும் நான் இருக்கிறேன் என்று என்னை ஆதரித்து கரம் பிடித்து என்னை அடையாளப்படுத்தி என்னை தெரிந்து கொண்ட என் அன்பின் ஆண்டவர், சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னோடே இருக்கிறார் என்று அந்த மனிதன் நம்பினதினால் அந்த செங்கடல் இரண்டாக பிரிந்தது. அருமையான தேவ பிள்ளைகளே, செங்கடல் நடுவே அவர்களுக்கு ஒரு வழியை கர்த்தர் உண்டு பண்ணினதெல்லாம் அந்த மகா பெரிய தேவ மனிதனுடைய விசுவாசம் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஐயா, அந்த கோலை எடுத்து நீட்டியதால் மாத்திரமல்ல, அவனுக்குள்ளே இருந்த தைரியம், நம்பிக்கை, அவனுக்குள்ளே தேவன் பேரிலே இருந்த அசைக்க முடியாத விசுவாசம் செங்கடலையே இரண்டாக பிளக்கச் செய்தது என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இன்று நீங்கள் விசுவாசியுங்கள். அதிகாலையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற எனக்கு நன்மைகளை செய்ய என் தேவனாகி கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இன்று அற்புதம் நடக்கும், இன்று அற்புதம் தொடங்கும். எனக்கு விரோதமாக இருக்கிற எல்லா செங்கடல்களும் வழியே விடாதபடி என் பிள்ளைக்கு, என் மகளுக்கு, என் மகனுக்கு, அல்லது எங்களுடைய சொந்த வாழ்க்கைக்கு, எங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு, எங்களுடைய தொழிலுக்கு, எங்கள் ஊழியத்திலே, அல்லது நடக்கக்கூடாத காரியங்கள், நடக்க முடியாதது போல் இருக்கிற காரியங்களிலே ஒரு வழி பிறக்கும் என்று நம்புங்கள். எப்படியா நடக்கும்? பைத்தியக்காரத்தனமா யோசிக்கிறியம்மா? இப்படி எல்லாம் யோசிச்சு யோசிச்சு தானே நம்ம கஷ்டப்படுறோம். ஒருவேளை உங்கள் கணவன் உங்களை பார்த்து சொல்ல முடியும், முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கிறீங்களே, யார் வேண்டுமானாலும் உங்கள் பிள்ளைகளே உங்களை பார்த்து சொல்ல முடியும். நீ நம்பி இருக்கிற நம்பிக்கை என்ன டாடி? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? எப்படி இவைகள் எல்லாம் சம்பவிக்கவே இல்லையே என்று உங்கள் பிள்ளைகள் உங்களை பார்த்து சொல்லக்கூடும். யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ எல்லாவற்றையும் புதிதாக்குகிறவர், இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் என்கிறவர், அதிசயங்களின் ஆண்டவர், நிச்சயமாய் நீங்கள் நினைத்து பார்த்திராத பெரிய காரியங்களை செய்ய, நீங்கள் நினைத்து யோசித்து யூகிக்க முடியாத, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவருடைய சமூகத்திலே வந்திருக்கிறீர்கள். அவர் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். எந்த அறிகுறியும் இல்லை என்றாலும், உங்களிடம் எதுவுமே இல்லை என்றாலும் காரியங்கள் கச்சிதமாய் முடிந்துவிடும். ஐயா, திருமணமா, வேலையா, மேற்படிப்புக்கு தேவையான பணமா, கடன்களை அளிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதா, அல்லது ஏதோ சிக்கல்கள், சிரமங்கள், ஏதோ ஒரு பண அவசரங்கள், எது வேண்டுமானாலும் இருக்கட்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் என்று நம்புங்கள். ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்துவார். ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தி புழுதியில் இருந்தும் குப்பையில் இருந்தும் உங்களை தூக்கி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைப்பார் என்பதை மறுபடியும் மறுபடியுமாய் நம்புங்கள். நம்ப முடியாத இந்த யோர்தான் உங்களுக்கு விரோதமாய் பொங்கி பிரவாகம் எடுத்து வந்து கொண்டே இருக்கிற அந்த யோர்தான் எப்படி தேவ ஜனங்களுக்கும் யோசுவாவுக்கும் அவர்களை கண்ட பொழுதே அவைகள் பின்னிட்டு ஓடியதோ, பின்னிட்டு திரும்பியதோ, அப்படியே உங்கள் வாழ்க்கையிலும் அதிசயமும் அற்புதமான காரியங்கள் நடக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, யோர்தான்கள் பின்னிட்டு திரும்பும். ஐயா, உங்களை உங்கள் எதை கண்டு சார் ஓடும்? எப்படி சார் இந்த பிரச்சனைகள் ஓடும்? உங்கள் விசுவாசத்தை கண்டு. ஹல்லேலூயா! உங்கள் விசுவாசத்தோடு அதிகாலை ஜெப வேளையிலே நம்பிக்கையோடு வாருங்கள், விசுவாசத்தோடு வாருங்கள். பெட்டியை சுமந்த ஆசாரியர்கள் யோர்தானுடைய கரையிலே தங்கள் கால்களை வைத்த பொழுது அந்த யோர்தான் இரண்டாக பிளந்து ஓடியது.
ஓ மைட்டி காட், ஓ சீறி பொங்கி பிரவாகித்து வந்த யோர்தான் பின்னிட்டு ஓடியது. அப்படியாய் ஒரு குவியலாய் நின்றது. இன்னொரு பக்கம் உள்ள யோர்தான் ஓடி கரையிலே. ஓ மைட்டி காட், கர்த்தரே எழும்புவார் உங்களுக்காக, உங்கள் சத்துருக்களை சிதறடிக்கும்படியாய். அன்பு தேவ பிள்ளைகளை, விசுவாசத்தோடு நம்புங்கள், விசுவாசத்தோடு சுத்தி சுத்தி வாருங்கள். பைத்தியக்காரத்தனமாய் தான் தோன்றும், ஐயா இதுவெல்லாம் நடக்குமா என்பது போல தான் தோன்றும். ஆனால் எரிகோ கோட்டையை அப்படியாய் சுற்றி வந்தார்கள், சுற்றி வந்தார்கள், சுற்றி வந்தார்கள். ஐயா ஒரு நாள் சுற்றினார்கள், 2 நாள் சுற்றினார்கள், 3 நாள் சுற்றினார்கள், 7 நாளும் வெறுமனே சுற்றி கொண்டிருந்தார்கள். பார்த்தவர்கள் எல்லாம் பைத்தியக்காரர்கள், இவர்களுக்கெல்லாம் மண்டை பைத்தியம் பிடித்து விட்டது என்று தான் நிச்சயமாக யார் பார்த்திருந்தாலும் சொல்லியிருப்பார்கள். ஒவ்வொரு நாளும் இப்படி சுத்தி கொண்டே திரிகிறார்கள், பைத்தியக்காரர்கள் என்று நினைத்திருப்பார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய், கர்த்தர் மேல் அந்த வெற்றி உள்ள அந்த கண்மலையின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் சுற்றி சுற்றி வந்தார்களே விசுவாசத்தோடு. அந்த 7ஆம் நாளிலும் அவர் சொன்னபடியே அவர் சுற்றி வந்து மகா அற்புதமாய் அதிசயமாய் கர்த்தரை புகழ்ந்து பாடி ஆர்ப்பரித்தார்களே. அப்பொழுது யாருமே அசைக்க முடியாத, யாருமே நெருங்க முடியாத, எவனுமே உடைக்க முடியாத, எந்த எந்திரங்களும் உடைக்க முடியாத மகா பெரிதான எரிகோ கோட்டை அப்படியே தன்னாலே விழுந்து தரைமட்டமாகியது. அதுபோலவே உங்கள் பிரச்சனைகளும் நிச்சயமாய் விழுந்து போகும். உங்களுக்கு எதிராய் அடைக்கப்பட்ட கோட்டைகள் எல்லாம் என் அன்பு சகோதர சகோதரிகளை அப்படியே விழுந்து தன்னாலே விழுந்து நொறுங்கி போகும். அப்படி தேவ ஜனங்கள் எல்லாம் நின்ற இடத்தில் இருந்து ஈஸியா உள்ள ஏறிட்டாங்க அந்த கோட்டையை தாண்டி. ஏனென்றால் அது விழுந்து அப்படியே சமபூமி ஆய்விட்டது. அன்பு தேவ பிள்ளைகளை, உங்களுக்கு விரோதமாய் அடைக்கப்பட்ட கதவுகளுக்கு இதுதான் கதி. உங்களுக்கு விரோதமாய் செங்கடல் போன்று உங்களை மரித்துக் கொண்டிருக்கிற, எழும்ப முடியாதபடி உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் வாழ விடாதபடி தடுத்துக் கொண்டிருக்கிற செங்கடலுக்கு மத்தியிலே வழி பிறக்கும். அவாந்தர வெளியிலே ஆறுகள் பாய்ந்தோடும், அதிசயம் நடக்கும். வனாந்தரத்திலே வழிகள் உண்டாகும். உங்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் வழியே இல்லை, வாழ்க்கையே இல்லை, வசதியே இல்லை. இவைகளெல்லாம் நடக்கவே நடக்காது என்று சொன்ன இடங்களிலே உங்களுக்கு வழிகள் உண்டாகும். நம்பிக்கையோடு காத்திருங்கள். உங்களுக்கு விரோதமாய் சீறி வருகிற, ஐயா பொங்கி பிரவாகம் எடுத்து வருகிற யோர்தானை போன்று வருகிற யோர்தான்கள் எல்லாம் நில் என்று சொன்ன இடத்திலே நிற்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னொரு பகுதியான யோர்தான் உங்களை கண்டு ஓட்டம் பிடிக்கும். நீங்கள் அதை கடந்து போவீர்கள். ஐயா எரிகோ கோட்டைகள் தன்னாலே விழுந்து தரைமட்டமாகும். பிரச்சனைகளுக்கு மத்தியிலே கர்த்தர் எழுந்தருளும் பொழுது உங்கள் விசுவாசத்தை பார்த்து, உங்களுடைய நம்பிக்கையை பார்த்து, உங்களுடைய தேவன் மீது வைத்திருக்கிற இந்த தாகத்தை பிரியத்தை பார்த்து, கர்த்தருடைய சமூகத்திலே வந்து நீங்கள் காத்திருக்கிற விசுவாசத்தோடு காத்திருக்கிற காத்திருப்பை பார்த்து கர்த்தரே உங்களுக்காக எழும்புவார், யுத்தம் செய்வார், வழக்காடுவார். நீங்கள் எதிர்பார்த்து நம்பி காத்திருக்கிற எல்லா காரியங்களிலும் அதிசயமும் அற்புதமும் நடக்கும் என்பதிலே மாற்றமே இல்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய டீம் மற்றும் வாகனங்கள் எல்லாம் வந்து நம்ம காஞ்சிபுரத்திலே நாம் தங்கி இருக்கிறோம். நன்றாக கவனியுங்கள். இந்த படை முயற்சி கூட்டம் நிச்சயமாய், உங்களுக்கு தெரியும் காஞ்சிபுரத்தை பற்றி, இது தமிழ்நாட்டிலே இப்பொழுது ஆரம்பிக்கிற முதலாவது கூட்டம். ஊக்கமாய் ஜெபியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. நிச்சயமாய் கர்த்தர் மகிமையும் அற்புதமும் அதிசயமுமான காரியங்களை செய்யும்படியாய், ஐயா வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிக்கப்படும்படியாய், தேவனை அறியாத ஜனங்கள் எல்லாம் ஓ இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இரட்சகர் என்பதை அறிந்து கொள்ளும்படியாய், அற்புதங்கள் மிகுதியாய் நடக்கும்படியாய், வியாதியோடும் கஷ்டத்தோடும் கவலைகளோடும் துன்பங்களோடும் துயரங்களோடும் வருகிற பில்லி சூனியங்கள் மாந்திரீகங்கள் இன்னும் எல்லா சதி சூனியங்களோடும் வருகிற ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படும்படியாய், விடுவிக்கப்படும்படியாய், நூற்றுக்கணக்கான சாட்சிகள் மைதானத்திலே மேடையிலே நின்று ஜனங்கள் அறிவிக்கும்படியாய் நம்முடைய கூட்டங்களிலே கர்த்தர் அப்படியாய் செய்து எல்லா இடங்களிலும் வருகிறது போல, மணிப்பூர், பீகார், ஒரிசா, மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர் எல்லா இடங்களிலும் கர்த்தர் செய்தது போன்ற அற்புதமான இடங்கள் காரியங்களை இங்கும் செய்து நிறைவேற்றும்படியாய்
செய்யும்படியாய், அதை காட்டிலும் மகிமையான காரியங்களை இந்த 2025 கர்த்தர் செய்யும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய சமூகத்திலே நாம் எல்லோரும் உங்களுடைய வலது கையை உயர்த்தி நீங்கள் நிச்சயமாய் ஜெபிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நிச்சயமாய் ஜெபிக்கிற ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அதற்கு ஏற்ற பலனை விரைவாய் கொடுப்பார் என்பதிலே மாற்றமே இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 9, 10, 11, 12 தேதிகளிலே நடக்கிற இந்த மகிமையான கூட்டங்களிலே நீங்கள் பக்கத்தில் இருந்தால் கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர், ஐயா எங்கள் தேவனாகிய கர்த்தர், எங்கள் விண்ணப்பங்களை கேட்கிற ஐயா உமக்கு பிரியமாய், உம்மீது பிரியமாய் இருக்கிறபடியினால், உம்மை நம்புகிறபடியினால், என் தெய்வமே உம்மை விசுவாசிக்கிறபடியினால் உம்முடைய சமூகத்திலே வந்து அதிகாலையிலே பிரியத்தோடும் பாசத்தோடும் உம்மை மும்மீது என் தேவனாகிய கர்த்தர் மீது வைத்திருக்கிற விசுவாசத்திலும் தைரியத்திலும் நம்பிக்கையுமாய் வந்து காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அதிசயமும் அற்புதமுமான காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. எங்கே எங்கே இவர்கள் ஐயா சோர்ந்து போய் நொடுங்கி போய் ஒடுங்கி போய் இருக்கிறார்களோ, எங்கே எங்கே இவர்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்களிலே வருத்தப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறார்களோ, என் குடும்பத்திற்கு, என் ஊழியத்திற்கு, ஐயா என் கையின் பிரயாசங்களுக்கு, எங்களுடைய எல்லா கடன்களும் கஷ்டங்களும் தோல்விகளும் நஷ்டங்களிலும் இருந்து எப்படி நாங்கள் விடுதலை அடைவோம், அதற்கு வழியே இல்லையே என்பது போன்று காத்திருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் இந்த வருஷத்தின் ஓ லார்ட் மகிமையான பொழுதுகளிலே அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யும்படியாய், ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இவர்களுக்கென்று பிரத்யேகமாய் ஒரு அற்புதம் நடக்காவிடில், ஐயா ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் நடக்காவிடில் இந்த திருமணம் நடப்பதற்கு வழியே இல்லை. ஒரு ஆச்சரியமும் அதிசயமுமான காரியத்தை கர்த்தரே செய்யாவிடில், இந்த காரியம் கர்த்தரிடத்திலே இருந்து வராவிடில், ஓ இந்த வேலை, இந்த மேற்படிப்பு, இதற்கு வேண்டிய பணங்கள், இதற்கு இருக்கிற தடைகள் எல்லாம் மாறும்படியாய், காரியங்கள் சாத்தியமாய் சாதகமாய் முடிய வேண்டுமானால் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும். ஒரு அதிசயம் நடந்தால் ஒழிய இதிலே இருந்து நாங்கள் மீள முடியாது என்று வியாதியிலும் வருத்தத்திலும் கஷ்டத்திலும் துக்கத்திலும் துயரத்திலும் இருக்கிற பிள்ளைகளுக்கு என் தேவனாகிய கர்த்தர் ஆச்சரியமான காரியங்களை செய்யும்படியாய், ஆச்சரியமும் அதிசயமுமான ஒரு புதிய தொடக்கம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஐயா நீர் புதிய காரியத்தை இந்த வருடத்தின் முகப்பு பகுதிகளிலே வந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளுக்காய் தாமதமின்றி புதிய காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஓ தாமதமின்றி புதிய காரியங்கள் நடக்கட்டும். வாழ்க்கையிலே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ புது சிருஷ்டியாய் உம்முடைய பிள்ளைகளாய் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமாய், ஐயா நல்ல வாக்குத்தத்தங்களை பெற்ற சந்ததியாய், உம்முடைய சொந்த ஜனமாய், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் வந்திருக்கிற ராஜரீக கூட்டம் என்று நீர் ஐயா அழைக்கிற அற்புதங்களின் ஓ அருமையான இந்த பிள்ளைகளின் அன்பு சகோதர சகோதரிகளுக்காகவும் அவருடைய பிள்ளைகளுக்காகவும் ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஒரு ஆச்சரியமான காரியங்கள் நடக்கட்டும். என் தேவனாகிய கர்த்தருடைய பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அந்த எகிப்திலே பார்வோனுக்கு முன்பாக செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் போன்று இவர்களுடைய வாழ்க்கையிலும் நடக்கும்படியாய், எல்லா எதிராய் வருகிற செங்கடல்களும் மாறி போகும்படியாய், எல்லா எதிராய் வருகிற எழும்பி சீறி வருகிற எல்லா யோர்தானின் பிரவாகங்கள் எல்லாம் அடங்கி போகும்படியாய், எதிராய் எழும்ப முடியாதபடி தடுக்கிற எரிகோ கோட்டைகள் எல்லாம் நிர்மூலமாய் போகும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் தீவிரமாய் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. நாங்கள் இந்த நாட்களிலே நல்ல செய்திகளை கேட்கும்படியாய், ஐயா நல்ல காரியங்கள் நடக்கும்படியாய், கர்த்தருடைய ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளை அப்படியே அற்புதமாய் அழகாய் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்கள் யாதொன்றிலும் ஐயா இந்த வருடத்தின் ஆரம்ப பகுதியிலே புதிதாய் வாழ்க்கையை தொடங்கி இருக்கிற, புதிய நம்பிக்கையோடு இந்த வருடத்தை தொடங்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் நம்பிக்கையோடும் நன்மையும் செம்மையுமான வழிகளிலே இவர்களை நடத்துவீராக.
எங்கள் ஆவியானவர் தேவ ஜனங்களை பள்ளத்தாக்குகளிலே வந்து இறங்குகிற மிருக ஜீவன்களை போல கொண்டு நடத்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அப்படியா இவர்களை ஐயா மகிமையான புல்லுள்ள இடங்களிலே கொண்டு போய் மேய்க்கும்படியாய், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு போய் விடும்படியாய், புது எண்ணெயினால் இவர்கள் தலையை அபிஷேகம் பண்ணும்படியாய், என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று காலி பாத்திரமாய் வனாந்திர வாழ்க்கையோடு காணப்பட்ட பிள்ளைகளுடைய பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பி வழியும்படியாய் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஆச்சரியமும் அதிசயமான காரியங்களை செய்வீராக. என் அன்பு சகோதர சகோதரிகள், ஒருவர் வெட்கப்பட்டு போகாதபடி ஐயா, கடந்த நாட்களிலே வெட்கப்பட்டு போன இடங்களில் எல்லாம் இவர்களை எழுப்பி தூக்கி எடுக்கும்படியாய் இரட்டத்தனையான பலன்களை, இவர்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன்களை என் தேவனாகி கர்த்தரே கொடுக்கும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் உண்டாகட்டும் சுவாமி. நீர் அப்படியே செய்கிற, இவர்களை மகிமைப்படுத்த போகிற ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்களை இந்த அதிகாலை ஜெப வேளையிலே செய்ய போகிற பெரிய கிருபைக்காக உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு பிரத்யேகமான மகிமையான காரியங்களை செய்வார், புதிய காரியங்களை செய்வார். உங்களுக்கு அப்படி ஒரு அற்புதம் நடக்காவிடில், அப்படி ஒரு ஆச்சரியமும் அதிசயமான காரியம் நடக்காவிடில் நாம் தப்பிக்க முடியாது, முன்னேற முடியாது, புதிதாய் எதையும் சாதிக்க முடியாது என்பது கர்த்தருக்கு தெரியும். அதிகாலையிலே வந்திருக்கிற நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். கர்த்தர் இந்த அதிகாலை ஜெபத்திலே மகிமையான அற்புதங்களையும் ஆச்சரியமான அதிசயங்களையும் உங்களுக்கு செய்வார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன்.